அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவனோட என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. எதுக்காக அவங்க பிரிஞ்சாங்கன்னு தெரியாது. நாங்க யாரும் வேணான்னு எங்க விருப்பத்துக்கு எதிரா அவ விருப்பப்பட்டவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா அவ கல்யாண வாழ்க்கை நிலைக்கல. நானும் அவ புருஷனை பத்தி எவ்வளவோ கேட்டு பாத்துட்டேன். அவன் யாரு, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தது, எதுக்காக அவங்க பிரிஞ்சாங்கன்னு என்னென்னமோ கேட்டு பாத்துட்டேன். ஆனா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாமா. அதான் எப்படியாவது அந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவனை தேடி கண்டுபிடிக்கணுமா. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசி அவங்கள மறுபடியும் சேர்த்து வைக்கணுமா. அதுக்குதாம்மா உன்னை பார்க்க வந்தேன். எப்படிரா அந்த பையனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணுமே தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு எதச்சியா விஜி வேலை பாக்குற கடைக்கு போயிருந்தப்போ அங்க யமுனாவை பார்த்தேன். அவகிட்ட விசாரிச்சப்போதான் உன்னோட அட்ரஸ் கொடுத்தா. உனக்கு விஜய பத்தி தெரியும்னு சொன்னா. அதனாலதாம்மா உன்னை தேடி வந்தேன். அந்த பையன் பேர் என்னம்மா? அவன் யாரு? அவனோட அட்ரஸ் இருந்தா கொஞ்சம் குடுக்கறியாமா? அம்மா, அவன் பேரு விக்ரம். விக்ரமா? ஆனா எனக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாதுமா. ஐயோ, என்னம்மா? காலேஜ்ல படிக்கும்போது விஜயும் விக்ரமும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு பாசமா இருந்தாங்க. 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சாங்கம்மா. ஒருத்தர் இல்ல ஒருத்தர் இல்லன்ற மாதிரியே தான் இருந்தாங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டாங்கன்னு மட்டும் தான் தெரியுமா. அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்ற விஷயமே எனக்கே ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் தெரிஞ்சது. என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? உனக்கு ஏதாவது தெரியும், எப்படியாவது அந்த பையனை கண்டுபிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையோட வந்த. கடைசியில உனக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்ட. அந்த பையன் யாரு, எப்படி இருப்பான்னு தெரியாம நான் எப்படி அவனை தேடி கண்டுபிடிப்பேன்? அம்மா, விக்ரம் எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி இருக்குமா? என்னம்மா சொல்ற? ஆமாமா, எங்க காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் போயிருந்தாங்க. அந்த டைம்ல எனக்கு உடம்பு சரியில்லாததால என்னால போக முடியல. ஆனா அவங்க எல்லாம் ட்ரிப்புக்கு போயிருக்கும் போது ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டாங்கம்மா. காலேஜ் மெமரிஸ்க்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களேன்னு நானும் அந்த போட்டோவை வாங்கி வச்சிருக்கேன். அந்த போட்டோ இப்போ என்கிட்ட தாமா இருக்கு. அதுல விக்ரமும் இருப்பாமா. நிஜமாவா சொல்ற? அந்த போட்டோ கொஞ்சம் எடுத்து கொடுமா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, அந்த போட்டோ எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். அச்சச்சோ, எப்படி இது இந்த மாதிரி ஆச்சு? தீபிகா, போட்டோ இருந்ததாமா? இருக்குமா. ரொம்ப சந்தோஷம்மா. சீக்கிரம் அந்த பையன் யாருன்னு கொஞ்சம் காட்டுமா. சாரிம்மா, ரொம்ப நாளா போட்டோ உள்ளே வச்சதால ஒரு மாதிரி அழுக்காகி போட்டோ கிளியரா தெரியலம்மா. ஐயோ, மத்தவங்க போட்டோ கூட கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஆனா விக்ரமோட ஃபேஸ் மட்டும் சுத்தமா தெரியவே இல்லம்மா. ஐயோ, என்னமா சொல்ற? நீங்களே பாருங்கம்மா.